ஹாய் மக்களே! வணக்கம். மறுபடியும் உங்கள ஒரு வீடியோல ஹேப்பியா மீட் பண்றேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட கோல்டு வீடியோ ஆகட்டும், இல்ல நம்ம பேங்கிள் வாங்குன வீடியோ ஆகட்டும், ஜிஆர்டில போய் 2த்துக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கே செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஓகே. அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய, 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 பெரிய தேங்க்ஸ். நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், கொஞ்சோண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். "இது ஏன் போடுறீங்க? அது நீங்க வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் டூப்ளிகேட் நகை" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம காதுலயே வாங்கிக்காம, நம்ம போற வழியில நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். எதுவுமே நம்மள ஸ்டாப் பண்ணக்கூடாது இன் பிட்வீன்ல. நம்ம சேனலுக்கு நெறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த கோல்ட் வீடியோவ பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோடது காமெடி சேனலாவே இருந்தாலும், வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ நம்ம ஏமாத்தாம, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் கோல்டு சம்மந்தப்பட்ட வாங்குறதோ, இல்ல நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றதோ, ஏதோ ஒரு டீட்டெயில் நமக்கு கோல்டு சம்மந்தமா நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் அவங்களும் கொஞ்சம் ஹேப்பி ஆயிருவாங்க. ஓகே. ரொம்ப நேரமாவே வீடியோக்கு சம்மந்தமே இல்லாத டாபிக் பத்தி நம்ம பேசிட்டுருக்கோம். பட் நான் அது எல்லாமே கன்வே பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நெக்ஸ்ட் வீடியோலயே அத கன்வே பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்டின்றதுனால, கோல்டு வீடியோக்கு அடுத்த வீடியோலயே நான் இத கன்வே பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோவுடைய விஷயத்துக்கு வரலாம். இந்த வீடியோவ நான் போஸ்ட் பண்ணதுலருந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பட் நான் அத போஸ்ட் பண்ணவே இல்ல. ஏன் பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவன் தான் பார்ப்பான். அவனுக்கு இந்த வீடியோவ பார்க்கக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் போஸ்ட் பண்ணாம வச்சிருந்தேன். ஏன்னா, நம்ம இந்த வீடியோல என் பையனுக்கான பர்த்டே கிஃப்ட் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம அதில பர்த்டே கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்றதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் என் பசங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் வயசு ஆகுதோ, அத்தனை கிஃப்ட் நான் தரேன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் என்னால தர முடியல. ஸோ இந்த வருஷமும் அதே மாரி சொல்லிடாதீங்கம்மா, இந்த வருஷம் எங்களுக்கு 9 கிஃப்ட்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் ஏமாத்திட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வீட்லருந்து வெளிய போறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு. ஏன்னா, இவங்க 2 பேருமே எங்களோட 2 நிழல் மாதிரி எங்க கூடயே சுத்துவாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் தான் எங்க 2 பேரையும் தனியா அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு தெரியாம நாங்க கடைக்கு போய், அதுவும் இவ்ளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அத நாங்க எடுத்துட்டு ஒளிச்சு வச்சோம் பாருங்க, அதுதான் பெரிய டாஸ்க்கே. நாங்க 2 பேரும் எவ்ளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க குழந்தைங்க 2 பேருமே தூங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியவே இல்ல எங்களுக்கு. ரொம்ப அவஸ்தைப்பட்டு கார் பார்க்கிங்லயே போய் வச்சுட்டு, அப்புறம் வீட்டுக்குள்ள சாவி எடுத்துட்டு போய் கார ஓப்பன் பண்ணி டிக்கில போட்டு மூடிட்டோம். ஓகே. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு நாங்க ஒரே பிளேஸ்க்கு போயிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர். ஏன்னா, இங்க மட்டும் தான் நெறைய டாய்ஸ ஒரே இடத்துல பார்க்க முடியும். நெறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தாலும், கொஞ்சம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சாக்கா, நமக்கு 9 கிஃப்ட்ஸ் இங்கேயே கிடைச்சிரும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனா, அங்க போயி பாய்ஸ்க்கு கிஃப்ட் வாங்குறதுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்னு எனக்கு இப்ப தான் புரிஞ்சுது. என்ன வாங்குறதுன்னே தெரியல. எனக்கு கேர்ல்ஸ்க்குனா பிரச்சனையே கிடையாது. எவ்ளோ காஸ்மெட்டிக் இருக்குது. எவ்ளோ விஷயங்கள் இருக்குது. சாஃப்ட் டாய்ஸ் அதெல்லாம். எனக்கு என் பையனுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதே தெரியல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ரொம்ப சின்ன பசங்களுக்கு இருக்கு, இல்ல ரொம்ப பெரிய பசங்களுக்கு இருக்கு. நானும் எல்லா செக்ஷன்லயும் போய் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ்ல போய் பார்த்தேன், ஸ்டேஷனரில போய் பார்த்தேன், டாய்ஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயோ கூட நாங்க போயிருந்தோம். எங்கேயுமே அவனுக்கு அவ்ளோ சீக்கிரத்துல எல்லாம் எடுக்க முடியல. சரி ஓகே வந்ததும் வந்துட்டோம். நம்பளுக்கு ஒரு ஷூ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நைஸா ஒரு ஷூ ஒண்ணு ஆட்டைய போட்டேன். ஒரு வழியா எப்படியோ சுத்தி, சுத்தி, சுத்தி நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11, 12 கிஃப்ட் நாங்க ரெடி பண்ணி கொண்டு ஷூ விக்கிற அந்த ஃப்ளோர்ல போய் ஆ செப்பரேட் பண்ணி வச்சு, இதுலருந்து ஏதாவது ஒரு 9 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 9ல 10ஆவே எடுத்துக்கிட்டோம். 1 என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ கிஃப்ட்ஸ் ஒரே குழந்தைக்கு குடுக்கும்போது, இன்னொரு குழந்தை கொஞ்சம் ஏமாந்து போகும் இல்லையா? அதனால பாப்பாக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, எடுத்துட்டு டிசைட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 9 கிஃப்ட்ஸ்ல ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் தான் 1500 நெனைக்கிறேன். அது நான் ஆஃபீஸ்லயே வாங்கிட்டேன். உங்களுக்கு முன்னாடி வீடியோலயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனா மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேக்ஸிமம் 200 ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. எல்லாமே 100, 150 இல்லன்னா 200 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா 9 கிஃப்ட் வாங்கணுங்கிறதுனால, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லா அப்படி இருக்கணுன்றதுக்காக உண்டியல் ஒண்ணு இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த உண்டியல். டாக்டர் ஷர்மிகாவோட வீடியோலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 1,00,000 சேர்த்து வச்சு ட்ரிப்பு போனாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த உண்டியல் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு போல நெறைய வந்துருந்துச்சு. ஒரு வழியா இந்த உண்டியல நாங்க வாங்கிட்டோம். வெறும் ₹175 தான். பட் ஒர்த்து. எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மூளைக்கு வேலை குடுக்குற மாரி தான். ஒரு வழியா சரவணா ஸ்டோரயே 4 ரவுண்ட் அடிச்சதுல, எல்லா கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. பயங்கரமான கால் வலி எங்களுக்கு. பசியும் கூட. சரி ஓகே எங்களோட ஃபேவரைட் ஹோட்டல் நெறைய வீடியோஸ்ல அத காமிச்சிருப்பேன். இங்க மட்டும் தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா. ஓகே. இங்க எங்களோட ஃபேவரைட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, ஷவர்மா, அதுக்கப்புறம் கிரில்லு, ஃப்ரைட் ரைஸ் இவங்க பண்ற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லாருக்கும்.
ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பசங்க தூங்கவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. வந்த உடனே 1000 கேள்வி. எங்கே போனீங்க, எதை போனீங்க, எங்களை ஏன் விட்டு போனீங்கன்னு. என்னோட போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்? ஷூவு, அப்புறமேட்டு அந்த இந்த ஃபில்டரு. மெயினாக அம்மா இதுக்காக தான் போனானே நீ. அந்த சேம் டே நைட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க 2 பேரும் தூங்குற வரைக்கும். நல்லா தூங்கிட்டாங்க. என் பொண்ணு ஒரு உளறுவாயி. அவள் முன்னாடி பேக் பண்ணால் கூட நான் நல்லா மாட்டிக்குவேன். காலையில் ஏந்திரிச்சோடனே ஒன்று போட்டு கொடுத்துருவா. அப்படி இல்லைன்னா அப்போவே ஆன் த ஸ்பாட்லேயே அவனை எழுப்பியாச்சும் சொல்லிடுவா. அவளால் எந்த ரகசியத்தையும் வச்சுக்கவே முடியாது. அதனால் மெயினாக அவள் தூங்கட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே 2 பேருமே தூங்கி முடிச்சதுக்கப்புறமா கார் பார்க்கிங்லேருந்து போய் கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் 2 பேரும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை வாங்கும்போதே சொல்லியிருந்தார் என் ஹஸ்பண்ட், அங்கேயே பேக் பண்ணிக்கோ, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க, நீ இன்னும் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு பயங்கரமான பேக் பெயின். நான் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போயிட்டு பர்ச்சேஸ்க்கு போயிட்டு பின்னாடியே உட்காந்து ஒரு 1:00 வரைக்கும் நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த ஃபேன் காற்றுல எங்களால் இதை பண்ணவே முடியல. நாங்கள் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போகுது. பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஒரு கட்டத்தில கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கம்முன்னு படுத்துக்கலாமா அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. திரும்பி பார்த்தா என் குழந்த பாவமா படுத்திருக்கான். நான் கிஃப்ட் குடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த கிஃப்ட்ட பேக் பண்ணியே ஆகணும் அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இடுப்பு வலிய உட்காந்து 2 பேருமே பேக் பண்ணிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வேலை வந்து செல்லோ டேப் எடுத்து எடுத்து குடுக்கறது. அதுவே ஒரு பெரிய வேலை எங்களுக்கு. ஏன்னா, அது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. மிச்ச வேலை ஃபுல்லா நானாவே பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் நான் ஆல்ரெடி கடையில இருக்கவங்க பண்றத பார்த்துருக்கேன். அதனால அதே மாரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா அழகா தான் வந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஒரு கிஃப்ட்டையும் நம்ம கடையில குடுத்துருந்தோம்னா, ஒரு கிஃப்ட்டுக்கு ரூ. 30ன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சின்ன பசங்களுக்கு குடுமி போடுவாங்க தெரியுமா? சின்ன வயசுல. இந்த மாதிரி இருக்கா? அந்த கடைக்காரர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி பண்ணி ஓகே, இதை வச்சு நம்ம அப்படியே டெக்கரேட் பண்ணுவோம். ஓகே. ஒழுங்கா அங்கேயே பார்சல் பண்ணி வேண்டாம். இது எப்படி மடிச்சு இது ஓகே. அப்பதான் ஓரளவுக்கு அழகா வந்துச்சு. அழகா வந்துச்சு பாரு. ஓகே இல்ல? கொடு செல்லட்டு கொடு. ஏனோ தெரியல. இது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சிரிப்பு. காத்துல அது பறக்கிறதுக்கும், செல்லோ டேப் ஒட்டிக்கிறதுக்கும் பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. சத்தமா சிரிக்க கூட முடியல. பசங்க எந்திச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் எவ்வளோ அழகா பார்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த பெரிய கிஃப்ட்ல தான் வந்து பெரிய அந்த ஒரு டாய் சொன்னேன் இல்லையா? ரிமோட் கண்ட்ரோல் அது இருக்கு. ஓகே, இது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இந்த எல்லாத்தையும் நாங்க எவ்வளோ சர்ப்ரைஸா குடுக்க போறோங்கிறத அவனோட பர்த்டே அன்னைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.